வழி விட்டு குறுக்க நில்லுங்கடா. வாங்க தோற. டேய், இந்த சைக்கிள்ல தாண்டா கட்டபொம்மை ஏறி வெள்ளக்காரனை விரட்டுன்னு விரட்டினாரு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் தாண்டா வராரு. இது காயலங்கடை இல்ல, காலேஜ். இங்க யாரும் பழைய இரும்பு வாங்க மாட்டாங்க. உன் மாருதிக்கார எடுத்துட்டு கிளம்புமா? எனக்கு இதாண்டா மாருதி, டொயோட்டா, பென்ஸ் எல்லாம். அப்படியா? எஸ். காலுக்கு செருப்பு இல்லாதவன் காலே இல்லாதவன் நினைச்சு பார்க்கணும். குட் மார்னிங். ஐடியா தெலுங்குமே. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பீரியட் கட் பண்ணனும். எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு ஐடியா கூட. இந்த பிளான் மாஸ்டர் பீட்டருக்கு கடவுள் தான் துணியா இருக்கணும். சொல்லு, அப்படி என்ன முக்கியமான வேலை? ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணனும். ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். 9:10 முகூர்த்தம். நீங்க 2 பேரும் போல கல்யாணமே நடக்காதா? நடக்காதே. ஏன்? பொண்ணு மாப்பிளையே நாங்க தானே. இங்க வாடா. வந்துட்டேன். ஏற்கனவே தலை பாலவன மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு வாழ்க்கையும் பாலவனம் ஆக்கிடாதடா. Thank you. போடா. நீ வா, நம்ம இன்னும் சொந்தமாவே ஐடியா பண்ணிக்கலாம். அவன் கிடக்குறான். ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தலையை வச்சுக்கிட்டு இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறானா? நான் காலம் கைவிட்ட புதிய தேவதாஸ். என் கையில் இருப்பது மது கோப்பை அல்ல, என் காதலியின் இதயம். கோப்பைக்குள் இருப்பது மதுவல்ல, அவள் மனது. நான் காலம் கைவிட்ட புதிய தேவதாஸ். ஐயோ, காலேஜ் பெல் அடிச்சுடா. கேட் வழியா போனா ரொம்ப லேட் ஆகுமே. இப்போ என்னடா பண்றது? இப்ப குறுக்கு வழி வேணும். ஆமா, அவ்வளவுதானே. புடி. பீட்டர், 10 மணிக்கு என்னமோ நடக்குன்னு சொன்ன, ஒண்ணுத்தையும் காணோம். டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. இன்னும் ஒரு நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. போடா அவன் சீட்டுக்கு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேய், பிரின்சிபல் பேசுறாரா? ஒரு துக்ககரமான செய்தி. நமது அன்புக்குரிய ப்ரொஃபசர் சிதம்பரநாதன் அவர்கள் இன்று காலை திடீரென்று மரணம் அடைந்து விட்டார். என்னது? அவர் இறப்பது இதுதான் முதல் தடவை. அவர் இன்று காலை மவுண்ட் ரோடில் ஒரு மாதிரியான மலையாள பட போஸ்டரை பார்த்துக் கொண்டே அதே மயக்கத்தில் நடந்து சென்று கால் தடிக்கு ஒரு சாக்கடைக்குள் விழுந்து இறந்து விட்டார். அவர் மண்டையை போடுவதற்கு முன் பக்கத்தில் இருந்தவரிடம் என்னுடைய கல்லூரிக்கு 1 மாதத்திற்கு லீவ் விட்டு விடுங்கள், இல்லையேல் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது என்று கூறிவிட்டு வாயை மூடி விட்டார். அன்னாரின் கடைசி ஆசை நிறைவேற்றும் பொருட்டு இன்றிலிருந்து நம் கல்லூரிக்கு இன்னும் 1 மாதத்திற்கு பியூனு அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணாத, இன்னும் 1 மாதத்துக்கு. சார், பிரின்சிபால் சார், நீங்களா? வரும்போது கதவை தட்டிட்டு வந்திருக்கலாமே சார். ஏன் ரூம்ல ஏன் கதவை நானே தட்டிட்டு உள்ள வரணுமா? உன்ன ஒரு தட்டு தட்டன்னு என்ன ஆவ தெரியுமா? சாரி சார், வழக்கத்தோட அதிகமா உளறிட்டேன் சார். எங்க எங்க என்ன தேடுற? உங்க காலத்தான் இதோ இருக்கு, என்ன மன்னிச்சிருக்க சார். Get up, man. Silly, cynical, slipshod. You tiny little clown. You go on repeatedly doing impulsive, incorrigible, inadequate, intolerable things like this. From this day, why this day? From this minute, you are dismissed. Sir, no more, sir. Get lost. Oh. யார் என்னைய அடிச்சது? நான் தாண்டா உன் மனசாட்சி. மனசாட்சியா? என்ன தெரியுதாடா? நான் தான் உன் மனசாட்சி. அட, என்னை விட எவ்வளவு அழகா இருக்கு. வணக்கம் வணக்கம். நான் கேட்டனா? வணக்கம்டா. ஆமா, ஏன் என்னை விட்டு வெளியே வந்துட்ட? உனக்கு உள்ள இருக்க பிடிக்கல, வெளியே வந்துட்ட. அப்படி நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணல? ஏடா, காலேஜ் பிரின்சிபல்ல பெரிய கும்ப கடவுள்னு நினைப்பா. கடவுள்னா தேர்ல வருவாரு, நான் கார்ல தானே வந்தேன். பேரு கெட்டு போகும். Shut up. ஓ ஓ, அடே, காலேஜ்ல குறும்பு பண்ணாம வேற எங்கடா பண்ணுவாங்க? இப்ப உன்னையே எடுத்துக்க. காலேஜ்ல நீ படிக்கும் போது என்னென்ன குசும்பு பண்ணிருக்க. அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு கல்யாணமே ஆகாத ப்ரொஃபசர் அம்மாவுக்கு அவ குழந்தை கையாலேயே லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிய. இதெல்லாம் உள்ள இருந்து சொல்லக்கூடாதா, வெளியே வந்து சொல்லணுமா? இதெல்லாம் வெளியே வந்து சொன்னா தாண்டா உனக்கு உரைக்கும். கரெக்ட். ஏண்டா கல்லூரி பங்கா, அன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு அந்த பிரின்சிபால் உன்னை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த காலேஜுக்கு பிரின்சிபாலா இருந்திருக்க முடியுமா? கஷ்டம் தான்.
ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொத்தடிமைய? அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை நாசூக்கா சொல்லி திருத்தணுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் டிஸ்மிஸ் டிஸ்மிஸ்னா என்ன அர்த்தம்? அந்த பையனை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பாடுபட்டுருப்பாங்க தெரியுமா? அறியாம ஏதோ கத்திட்டு பையன் வேற படுத்துட்டான். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நான் உனக்கு வேணும்னா மரியாதையா கோபியை மன்னிச்சு கிளாஸுக்கு அனுப்பு. இல்ல நான் போயிட்டே இருப்பேன். மனசாட்சி இல்லாம மனுஷனால இருக்கவே முடியாது. நீ முதல்ல உள்ள வந்துரு, அவனை மன்னிச்சிடுற. அப்படின்னு வரேன். வா வா வந்துடு. ஏப்பா ஐயோ ஐயோ பையனை காணோம், ஸ்டூடெண்ட காணோம். நான் இங்க இருக்கேன் சார். ஆட்டே சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐயோ நீதான்ப்பா என்ன மன்னிக்கணும் சார். ஆமாப்பா, இந்த பாரு, உனக்கு காலேஜ் வர பிடிக்கலன்னா ஒரு மாசம் லீவ் போட்டு வீட்டுல இருந்துக்க. அதுக்காக உயிரோடு இருக்கிற வாத்தியார் எல்லாம் கொலை பண்ணிட்டு தேவையில்லாம எல்லா பசங்களையும் காலேஜுக்கு வர விடாம பண்ணாத. சார் இல்ல சார், நான் சும்மா ஜோக் பண்ணேன். நீ பண்ற ஜோக்கு மத்தவங்களை சிரிக்க வைக்கணுமே தவிர மனசை புண்படுத்த கூடாது. புரியுதா? போ வீட்டுக்கு தானே. இல்ல சார், கிளாஸுக்கு போறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் ஒரிஜினல் பிரின்சிபல் பேசுறேன். இவ்வளவு நேரம் என் குரல்ல பேசுனது நம்ம காலேஜ் கோமாளி கோபி. அவன் வார்த்தையை நம்பாதீங்க, அவன் சொல்றபடி ஒண்ணும் நடக்கல. ப்ரொஃபசர் சிதம்பரநாதன் உயிரோட தான் இருக்காரு. அவர் வந்து பாடம் நடத்துவார். அனந்தராமன் ஏயா ஒத்தனை கூப்பிட்டா 3 பேர் எந்திரிச்சு நிக்கிறீங்க? நான் ஒருத்தன் தான் சார். போய் உன்னையே நீ எண்ணிப்பா. இப்படியே அவர் வீட்டுக்கு போனாரு, இவர் ஒய்ஃப் இவர் எலும்பு எண்ணிரும். பானுமதி என்னம்மா அது? ஒருத்தரை கூப்பிட்டா 5 பேர் குபீர்னு எந்திரிச்சு நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? யார பார்த்து என்ன ஆச்சுன்னு கேக்குற? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் ஸ்டெடியா இருக்கிறேன். இவர்தான் ப்ரொஃபசர் சிதம்பரநாதன். காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவலி மாத்திரையை நினைச்சு தூக்க மாத்திரையை சாப்பிட்டு வந்துட்டார். பாவம். சார் சார் சார். பங்கஜம். ஐயோ நான் கோபி சார். எப்ப மாறுன சார்? கிளாஸ். தூக்கம் வருதா? தூங்கு மூஞ்சியெல்லாம் ஏன்டா காலேஜுக்கு வந்து கழுத்த இருக்கிறீங்க? போய் படு. படி கடி படி. சந்தர்ப்பம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரொஃபசர் மலையேறிட்டாரு, நாம வெளியேறலாம், வாங்க போலாம். சைலன்ஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன். நீ தூர் கிளப்புமா? குளுகுளுன்னு இருக்கேன்றதுக்காக ஐஸ்கிரீம் வச்சு ஷேவ் பண்ண முடியுமா? இல்ல வாசனையா இருக்கேன்றதுக்காக ஷேவிங் கிரீமை நக்கி சாப்பிட முடியுமா? அது மாதிரி ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் ஆக முடியாது, ஸ்டூடெண்ட் ப்ரொஃபசர் ஆக முடியாது. என்ன ஒரு சிந்தனை! சுமாரா சோடாவாயா? சோடா புட்டி கண்ணாடி எல்லாம் என்ன பார்த்து சோடாவா என்கிறான். இந்தமா ப்ரொஃபசர் மேடம், பார்க்க அழகா இருக்கிற, ஓகே பாடம் நடத்து. ஆனா இந்த மனைமாட்சி வயலும் வாழ்வனும் நடத்தி சொரிஞ்சு போர் அடிச்சிடாத. ஆமா போர் அடிக்கல, உங்க மூளைக்கு வேலை கொடுக்க போறேன். ஓகே? அழகான ஒரு மலர் கண்ணீர் வடிக்குது, அத ஒரு வண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு கதை இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? மலரே, எனக்கு தேவையில்லை உன் மது, திருவெங்கும் கிடைக்கிறது மலிவு விலை மது. Oh, flower, flower, why are you crying, crying? மலரே, கண் கலங்காதே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நிரோத்து உபயோகிக்கிறேன். என் தாத்தாவும் அதையேதான் உபயோகிக்கிறார். தொட்டடாய். மலரே, ஏன் அழுகிறாய்? வண்டு கூட உன்னிடம் வரதட்சணை கேட்டதா? Fantastic! செம கடி, முட்டிய கடிச்சான். Dear students, next topic, it's about romance. Thank you. உங்கள் காதலி உங்களுக்கு தரும் முதல் முத்தம்.
How do you feel about it? என் காதல எனக்கு முத்தம் கொடுத்தா அடுத்த நிமிஷமே நான் கர்ப்பமாயிடுவேன். நான் அதிர்ச்சியில செத்தே போயிடுவேன். Anybody else? Yes, madam. Yes, go ahead. Madam, I'm young. You're also young. என்ன உங்க காதல்னா நினைச்சு ஒரு முத்தம் கொடுத்தா I'll tell my real feelings. Any problem? No problem. Mr. Vijay, come here. I'll kiss you. Yay, 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 yay. Come on, Vijay. Come on. Oh.